Happy first year love anniversary. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோமே லவ் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிரிக்கல் வீடியோவை கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவோட கொடுத்துருப்பேன், அதுலேயே ஆடியோவும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி அப்படின்றது முடிகிறப்ப நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக முடிகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஒரு 3.133 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐப்புக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 5 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, நீங்கள் லவ் ஆனிவர்சரிக்கு தான் நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீடியோ கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கா அப்படின்றதையும் ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதை கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபெக்ட் வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அந்த வீடியோவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேனோ ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இதை வந்து ஜூம் பண்ணுங்கள். கையிலே வந்து ஜூம் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் பேலன்ஸ் 2 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ 2 ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த 5 செகண்டுக்கு தான் இருக்கிறனால நம்ம 5 செகண்ட் ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே தனியாக ஆட் பண்ணோம். ஸோ அதனால் அந்த 4 ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ண 4 ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக வந்து அப்படியே டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் செட் பண்ணிவிட்டேன். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ண வாட்டி ஒன்ஸு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்னுட்டு. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாகவே வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.